மீனா கோவிலுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா பூ கட்டுற கடையில் அவங்க அம்மா தங்கச்சி தம்பி 3 பேரையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு பூ வாங்குறதுக்காக மலேசியாவிலேருந்து வந்த 2 பணக்கார தம்பதிகள் வந்து அங்கே மீனாவோட அம்மா சந்திரா கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா, இங்கே இந்த கோவிலில் 60ஆம் கல்யாணமெல்லாம் பிரசித்தி பெற்றதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், இங்கே பண்ணி தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சந்திராவும் சொல்கிறாங்க, கண்டிப்பாங்க அதெல்லாம் பண்ணி தருவாங்க. மீனா, நீ உள்ளே கூட்டிகிட்டு போய் ஐயர்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு வா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே மீனாவோட அம்மா சந்திரா 2 மாலையை எடுத்து கையில் கொடுத்து இதை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு எல்லா விவரமும் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு வா மீனா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மீனாவும் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்ப அந்த வயசான தம்பதிகள் 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுட்டு மெதுவாக பேசிக்கிறாங்க. ஏங்க, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம சின்ன வயசில் இறந்து போன நம்ம பொண்ணு மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட. அவரும் சொல்கிறாரு, ஆமாம் என் மனசுலையும் அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. மீனா சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. அப்ப அந்த லேடி கேக்குறாங்க, ஏமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே மீனான்னு சொல்றாங்க. அப்பவே மலேசியால இருந்து வந்த அந்த தம்பதிகள் 2 பேரும் ஷாக் ஆகி நின்னுறாங்க. உடனே மீனா திரும்பி பார்த்து சொல்றாங்க, ஏங்க அப்படியே நின்னுட்டீங்க, வாங்க உள்ள சாமி சன்னிதானத்துக்கு போகலாம் அப்படின்னு மீனா கூப்பிட்ட உடனே அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதாம்மா நாங்க 2 பேரும் உன்னை பார்த்தா சின்ன வயசுல இறந்து போன எங்க பொண்ணு மாதிரியே இருக்குன்னு மாத்தி மாத்தி மெதுவா பேசிட்டு வந்தோம். ஆனால் இந்த சாமி சன்னிதானத்தில் உன் பேரை கேட்ட உடனே அந்த கடவுளே இறந்து போன எங்கள் பொண்ணை திரும்பவும் எங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கிறதா தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா அந்த பொண்ணு எங்கள் பொண்ணு இறந்து போனால அவள் பேர் மீனாதாம்மா. அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். எங்கள் பொண்ணையே எங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லைம்மா மீனா, எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. நாங்கள் ஒரு வயசான பணக்கார அனாதைங்க. அதனால் நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் மனசு ஆறுதலுக்காக கோவில் குளம்னு சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். இந்த ஊரில் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த ஊர் தானே பூர்வீகமாக இருக்கீங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்ச நாள் இங்கே தங்குறதுக்கும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதனால் என்னங்க, எங்களால் முடிஞ்ச உதவி நிச்சயமாக நீங்கள் இங்கிருந்து மலேசியா போகிற வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். என் வீட்டுக்காரர் கூட கால் டாக்ஸி ஓட்டுறவர் தாங்க. இந்த ஊரில் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. நீங்கள் எங்கெங்கே போகணுமோ என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு சுற்றி காமிப்பார். இப்போ வாங்க முதலாக இங்கே சாமி கிட்ட தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மகிழ்ச்சி பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அந்த வயசான தம்பதிகள் 2 பேரும் சொல்கிறாங்க மீனா கிட்ட, மா பொண்ணே, நீ இவ்வளவு எங்களுக்கு உதவியாக பேசுகிற, ஆறுதலாக இருக்கு உன்னை பார்க்கும்போது. நாங்கள் ஒன்று கேட்டால் எங்களுக்காக நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தம்பதிகள் 2 பேருமே. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க, என்ன ஹெல்ப் வேணும், என்ன உதவி வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக மீனா சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் 2 பேர்த்தையும் நீ அப்பா அம்மானு கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அச்சோ அதனால் என்னங்க, இனிமேல் உங்களை நான் அப்பா அம்மானே நான் கூப்பிட்றேன். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் என்னால் கிடைக்கும் பொழுது நான் எப்படி மறுப்பேன். நிச்சயமாக உங்களை அப்பா அம்மானு தான் இனிமேல் நான் கூப்பிடுவேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போவே என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுக்கிறாங்க மீனா. அங்கே முத்து ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. மீனா சொல்லு மீனா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு முக்கியமான ஒருத்தங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து, முக்கியமானவங்களா, எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக முக்கியமானவங்க யார் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் சஸ்பென்ஸுங்க, நீங்கள் இப்போவே இங்கே அம்மா பூ கட்டுறாங்கல்ல அந்த கோவிலுக்கு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு அவங்க அம்மா அப்பா முறை மாதிரி தான் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே முத்து ஷாக் ஆகிடுறாரு. சரி மீனா, இப்போ சவாரி எதுவும் இல்லை, நான் ஷெட்டில் சும்மா தான் இருக்கேன், இப்போவே நான் கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி கோவிலுக்கு வர்றாரு. அதுக்குள்ளே இங்கே மீனா கோவிலில் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லி 2 மாலையையும் அங்கே ஐயர்கிட்ட கொடுத்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள முத்துவும் வந்துடுறாரு. அந்த சைடு நிற்கிற வயசான தம்பதிகளுக்கு முன்னாடி முத்து வந்து நின்ன உடனே மீனா சொல்றாங்க, என்னங்க, உங்களுக்கு நான் முக்கியமானவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே முத்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. யார் மீனா இவங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த வயசான தம்பதிகள். நாங்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கோம்ப்பா, எங்களுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் அனாதைங்க. அது மட்டும் இல்லை, நான் பெரிய தொழிலதிபர், அங்கே நிறைய பணம் காசு இருந்து என்ன பண்ணுறது, மனசில்
மனசில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. அதனால தான் இங்கே இந்தியாவுக்கு சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைப்பா, உன் மனைவி நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு. என் பொண்ணு இறந்து போன அந்த பொண்ணு மாதிரியே இருக்கா. பேர் கூட மீனா தான்ப்பா. அதனால் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆகி இவளை எங்கள் மகளாக நாங்கள் நினச்சிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்கும் வரைக்கும் உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, இந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு, தங்குறதுக்கு. ஏன்னா இந்த ஊரில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பணம் மட்டும்தான் இருக்குப்பா. மற்றபடி எங்களுக்கு யாருமே உதவிக்குங்கிற ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, சரிங்க நாங்கள் இருக்கிறோம், அதனால் என்ன, அதுக்காகத்தானே மீனா என்னை வர சொல்லியிருக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ சாமி கும்பிட்டாச்சா, கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங். அம்மா அப்பாவுக்கு இங்கே 60வது கல்யாணம் பண்ணுறாங்க, அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் முதலாக ஒரு விருந்து என் கையாலேயே சமைச்சு போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் அத்தை பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இவங்களை நம்ம வீட்லேயே தங்க வச்சுக்கலாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயசான தம்பதிகள் சொல்கிறாங்க, இல்லைப்பா உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சங்கடமாக நினைப்பாங்களோ என்னவோ, அதனால் எங்களுக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு ரூம் மட்டும் பார்த்து வாங்கி கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வெளியில் வேணும்னா தங்கிக்குங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு நேரமாவது எங்கள் வீட்டில் வந்து மீனா கையால் சமைச்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, சரிப்பா அப்படியே உங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் வீட்டுக்கு வர்றோம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தன்னோட மனைவியை பார்த்து சிரிச்சுட்டே கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக அந்த 60 வருஷமாக தங்களோட காதல் கல்யாணம், இத்தனை நாளாக குழந்தை இல்லாமல் கிடைச்ச குழந்தையும் தவறி நாங்கள் பட்ட கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கதை எல்லாமே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நாங்கள் இந்த 60 வருஷத்தில் 2 பேருமே விட்டு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு 2 பேருமே மாற்றி அவங்களோட கணவரை பற்றியும் மனைவியை பற்றியும் மாற்றி பெருமையாக பேசுகிறத பார்த்த உடனே சந்தோஷமாயிடுது மீனாவுக்கும் முத்துவுக்கும். 2 பேருமே பேசிக்கிறாங்க, முத்துவும் மீனாவும். பரவாயில்லைங்க, இத்தனை நாளாக 60 வருஷத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் சண்டை போட்டதே இல்லையா, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க இவங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது, இவங்கள மாதிரி தான் நாமளும் சண்டை போடாமல் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பதிகள் 2 பேருமே முத்துவையும் மீனாவையும் ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்கள் நல்ல தீர்க்காயுசோட ரொம்ப சந்தோஷமாக எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் மீனாவும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்படியே முத்து சொல்கிறாரு, மீனா அப்படியே நில்லு, நம்ம இவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக முத்துவும் மீனாவும் அந்த 2 பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம ரோஹிணி கூட மலேசியா தானே, அவங்க அப்பாவும் இவங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதனால் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரோஹிணி கிட்ட அறிமுகப்படுத்தினா இவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா அவங்க அப்பாவை பற்றின நிறைய மர்மம் இது வரைக்கும் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது, அதனால் இவங்க 2 பேரை வச்சு தான் அந்த மர்மம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயசான மலேசியாக்காரர் சொல்கிறாரு, என்னப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மலேசியாவில் இருக்காங்களா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா நானும் மிகப்பெரிய தொழிலதிபர் தான், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தொழிலதிபர் கம்யூனிட்டியோட ஹெட்டே நான் தான், அதனால் எனக்கு தெரியாமல் இருக்காது, அதனால் யாருன்னு பேர் விவரம் சொல்லுங்கள் நான் உடனே கண்டுபிடிச்சு சொல்லி அப்படின்னு அந்த மலேசியா தொழிலதிபர் சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுதுங்க, ஏன்னா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு.